அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புதன் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் என்ன பலன்? இந்த புதன் திசையில் சூரியன் புத்தி ஒரு ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? புதன் என்பது அறிவாளி. அது எந்த கிரகம் அது கூட சேருதோ அவர் அறிவாளி ஆயிடுவார். அப்படின்னா சூரியன்னா அப்பா வந்து புத்தி அறிவோடு பிழைக்கிறதுக்கு இந்த புதன் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எளிமையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஜோதிடம் படிக்கிறதுக்கும் கூட எளிமையாக இருக்கும். புதன்னா அறிவாளி, சூரியன்னா அப்பா. இந்த அறிவாளி வந்து புதனோட சூரியனோட சேர்ந்துட்டா இந்த அறிவெல்லாம் அப்பாவுக்கு வந்துடும். ஒரு ஜாதகத்தில் எப்போவுமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லாமே தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் பிரம்ம சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் முன்னோர்களோட சக்தியில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேங்கிறாங்க, அப்புறம் ஞான சக்தியில் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு கடவுள் கொடுத்த சக்திகள் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞாபக சக்தி இல்லைன்னா உங்களால் வாழ முடியுமா? மெயின் ஆர்டிஸ்க்கு அதானே. ஒரு மனநல சரியில்லாதவர்கிட்ட போய் ஒரு அறிவாளி போய் உட்காந்து பேசுனா ஈக்குவலாக பேசுவாரா? இவர் பிஹெச்டி படித்தவர், அவர் மனநல சரியில்லாமல் இருக்கிறவர். இவங்க ரெண்டு பேர் கனெக்ட் ஆனாங்கன்னா ஈக்குவலாக ரைன்ஸ் கொடுக்க முடியுமா? அதுதாங்க அறிவு. அப்போ ஞான சக்தியை விட ஞாபக சக்தி அதிகமாக இல்லைன்னா நிலைமை என்னென்னு யோசிங்க. ஒரு மனிதனுக்கு நம்ம பாஸ்வேர்டே மறந்துட்டா 10 நிமிஷம் யோசிச்சு தானே நீங்கள் அதை எடுத்து பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஞான சக்தியை விட ஞாபக சக்தி இல்லைன்னு என்ன பண்ணுவீங்கன்னு. இதுதான் கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க. நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட போய் தேங்காவில் உடச்சி சாயம் பண்ணுறீங்க. நல்ல அறிவை கொடுன்னு வேண்டிக்கிறீங்க, நிறைய கல்வியை கொடுன்னு வேண்டிக்கிறீங்க. இன்னும் ஒன்று வேண்டுங்க கூடவே சேர்ந்து, இறைவா நான் இந்த உலகத்தில் நான் பிறப்பெடுத்ததுக்கு என்னுடைய ஆயுள் காலத்து வரைக்கும் என்னுடைய ஞாபக சக்தி என்றைக்கும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதல் வைங்க. அப்போ எந்த பொருளை எங்கே வச்சோமோ அது ஞாபகமாக இருக்கும், அந்த பொருளை எடுத்தால் அனுபவிக்கலாம். கரெக்டு தானே? எல்லா சக்தி வேணும்னு கேட்டீங்க, ஞாபக சக்தி வேணும்னு நீங்கள் கேட்கணுமில்ல. ஞாபக சக்தி இல்லைன்னா நம்ம நிலைமை என்னென்னு யோசிங்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த இடத்துல நின்று உங்களுக்கு நான் லைவாக பேசுகிறேன். இப்போ நம்ம புதியுகம் சேனலில் இப்போ நான் வந்து புதன் திசையில் சூரியன் புத்தி பற்றி இப்போ பேசுகிறேன். இப்போ புதனுங்கும் போது என்னுடைய அறிவு எங்கே போயிடுச்சுன்னா அந்த அறிவு, கல்வி, ஞான, புத்தி எல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடுது. சூரியங்கும் போது என்னுடைய அப்பா ஞாபகம் வந்துடுது. அப்போ இந்த பிரபஞ்சத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பேச்சிலிங்கோட நம்ம அப்படியே கரவு சரவாக பேசி மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறக்காக முதல் இது யார் தூண்டி விடுறா? நம்மளோட ஞாபக சக்தி தானே தூண்டுது. அப்போ எந்த சக்தி இருக்கோ இல்லையோ கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டும் போது ஞாபக சக்தி வேணும்னு வேண்டுங்க. இல்லைன்னா வச்ச பொருளை காணாமல் போயிடும். ஒரு அம்மா எங்கிட்ட பிரச்சனை பார்க்க வந்தாங்க. அம்மா இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் அட்டையில் கழட்டி வச்சேன், எங்கே போச்சுன்னே தெரியல. அது நான் அட்டையில் அண்ணா அந்த அட்டையில் மாதிரி ஒன்று கழுத்து நிரம்பி போட்டிருப்பாங்க. அந்த அட்டையில் கழட்டி வச்சேங்க, வீட்டில் வேலைக்காரமாக எடுத்தாங்கன்னு தெரியல, நாம் கை மறந்துன்னு தெரில, பர்ஸில் வச்சேன்னு தெரில. அது ஒரு 6 பவுன் வருங்க. அது பிரசனை போட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னாங்க. நான் பிரசனை போட்டு கண்டுபிடிச்சா வீட்டை விட்டு அந்த நகை வெளியில் போகலை. அப்போ நான் சொன்னேன், அம்மா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பிரசனம் பார்த்ததில் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே தான் இந்த நகை இருக்குதுன்னு காமிக்குது, இன்னொரு தடவை வேணால் தேடுங்கன்னு. அவங்க தேடி தேடி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு 3 மாதம் ஆச்சு. சார் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு, நானும் பீர்வா ஃபுல்லாக தேடியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு ஒரே குழப்பம். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக அவசரமாக பீர்வாவில் கழட்டி வச்சுருப்பாங்க. இவங்க ஏமாந்து கழட்டி போட்டவங்க துணியோட சுருட்டிக்கு அழுக்கு கூடையிலே போட்டாங்க. அந்த துணியை அவங்க துவைக்கிறதுக்காக ஃபங்க்ஷன் பிஸியில் அவங்க 2-3 மாதமாக அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அது கடைசியில் பார்த்தோம்னா அது அழுக்க கூடைக்குள்ளே அன்றைக்கி துவைக்கும் போது அது அட்டியில் கீழே விழுகுது. அவங்க உடனே எடுத்து ஃபோன் பண்ணி, சுப மாரிமுத்தையா
அந்த அட்டில் கிடச்சிருச்சுங்க. சரி, நான் கேட்டேன் எங்கேம்மா இருந்துச்சுன்னு கேட்டேன். அழுக்கு கூடக்குள்ளே இருந்துச்சுங்க. நான் தான் அன்றைக்கே தேடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் பீரோ மட்டும் தேடுனீங்க, பீரோவுக்குள்ளே இருந்த பொருள் துணி அழுக்கு துணி போயிடுச்சு. அப்போ எங்கே இருக்கு? ஆனால் வீட்டை விட்டு நகை வெளியில் போகலை. அன்றைக்கே பிரசன்னம் கரெக்டாக சொல்லிட்டோம். இது எதுக்காக இதை சொன்னேன்னா, உங்களுக்கு அது ஞாபக சக்தி இருந்திருந்தால் நீங்கள் அழுக்கு துணிக்குள்ளே தான் அந்த நகை வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லவா? அதனால் ஞாபக சக்தியை, ஞான சக்திக்கு மேலே ஞாபக சக்தி கண்டிப்பாக வேணும். கடவுள்கிட்ட இப்படி ஒரு வரம் வாங்குங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. குழந்தைகளுக்கு எல்லாமே கடவுள்கிட்ட அர்ச்சனை பண்ணும்போது ஞாபக சக்தி என்னுடைய குழந்தைகளுக்கு குறையில்லாமல் கிடைக்கணும்னு சொல்லி தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காலமும் தாமதமும் நேர காலம் கேட்டோன்னே கிடைக்கிறதுக்கு நம்ம அஷ்டமா சக்தி கிடையாது, உடனே கையில் வர்றக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நடக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தில் என்ன வேணுமோ அதை போட்டு வச்சுருங்க, அது நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். 7 வயசு இருக்கும்போதே வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகரிஷி இருக்கார். அவங்க எங்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்து நாக்கில் எழுதுனாங்க. நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் அவங்கெல்லாம் உயிரோடு இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த நாக்கில் எழுதுவாங்க. நாம் நினச்சிக்கிட்டோம் ஏதோ ஒரு மகான் நம்மளுக்கு ஏதோ ஒரு சக்தி கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் அன்றைக்கெல்லாம் அவங்க எழுதுனது உண்மைதான். ஏதோ ஒன்று பேசுகிறோமே. அவங்கெல்லாம் அப்போ உயிரோடு இருக்கும்போது வேதாத்திரி மகரிஷியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆழியாரில் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்திருக்கோம். அவங்கெல்லாம் கையில் கால் எல்லாம் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி தீட்சையெல்லாம் அவங்களே கையார கொடுத்து நாக்கில் எல்லாம் விளம்பி எழுதி விடுவாங்க. அன்னைக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி அது வாக்காக இன்றைக்கி சொல்லுது. எப்படின்னு பாருங்கள். அவர் கணக்கம்பட்டி சித்தர் உயிரோடு இருக்கும்போதே நாங்கள்லாம் அங்கே ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அவரெல்லாம் அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்கெல்லாம் அடிக்கிறது பிடிக்கிறது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் ஒரு மிராக்கல். பொறைவாளைய கோடிசாமியார் உயிரோடு இருக்கும்போது பார்த்துருக்கோம். கணக்கம்பட்டி சித்தர் உயிரோடு இருக்கும்போது பார்த்துருக்கோம். வேதாத்திரி மகரிஷி உயிரோடு இருக்கும்போது பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு கொடுப்பனை தானே. அப்போ இந்த ஞாபக சக்தி அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு அந்த தீட்சை கிடைக்கும். அவங்க கை வச்சு தான் நம்ம பண்ணணுங்கிறது கிடையாது. அவங்க தான் யோகிகள், மகான்கள். இதெல்லாமே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். இந்த பிறப்பம்சமே மனித பிறப்பு மிகப்பெரிய பிறப்பு. பொண்டாட்டிக்காக நீங்கள் வாழவல்ல, புருஷனுக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் வாழவல்ல. தாய் பெற்ற தாய் பெற்றுட்டாங்க, தாய் மாமனுக்காக நீங்கள் வாழவல்ல. உங்களுடைய சொந்த பந்தத்துக்காக நீங்கள் வாழ்கிறக்காக இந்த பிறப்பு எடுக்கலை. இந்த உலகத்தில் வரக்கூடியதில் ஒரு பிறப்பு என்னென்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எதையாவது ஒன்று சாதித்து வச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக பிறவி வாங்கியிருக்கீங்க. இடையில கிடச்சதா வாழ்க்கை, சந்தோஷம், கல்வி எல்லாமே. இதுக்காக அல்ல. உங்களுடைய பிறப்பில் ஒரு சரித்திரம் இருக்கணும். அந்த சரித்திரக்காகத்தான் வந்தீங்க. வாழ்க்கைங்கிறது எல்லாருமே இயற்கையாக ஒரே யூனிஃபார்ம் தான். எல்லாருமே அந்த ஏஜ் வந்தால் கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, வாழ்கிறோம், பென்ஷன் முடிக்கிறோம், போயிடுறோம். அது அல்ல வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைனா தலைமுறை தலைமுறையாக வாழ்த்துறதுக்காக ஒவ்வொரு மனித பிறப்புக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது. அதை நீங்கள் உசுப்பேற்றணும். அப்போது உங்களுக்கு ஜாதகத்தில் புதன் திசையில் சூரிய புத்தி நடந்தால் அப்பா அறிவாளின்ட்டோம். அப்போ சூரியனார் கோயில் எங்கே இருக்குது? நம்மளுடைய ஆடுதுறை கும்பகோணத்தில் சூரியனார் கோயில் இருக்குது. முதல்ல அந்த சூரியனார் கோயிலில் போய் தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி சாமி போட்டுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜாதகத்தில் அப்போ சனி இல்லை, அப்போ எல்லா யோகமும் இருக்குது. ஆனால் புதன் திசை நடந்தால் அந்த புதன் திசைக்கு உண்டான காலங்கள் அங்கே கணக்கம்பட்டி அந்த சித்தருடைய ஆசீர்வாதமெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாமே பச்சை கலரில் இயங்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதே போல் அந்த புதன் திசை நடக்கும்போது திருவெண்காடு கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி போட்டுவாங்க. இதெல்லாம் புதன் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதெல்லாம் புதன் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் உங்களுக்கு இந்த ஞாபகம் எல்லாம் இருக்கும். இது எல்லாம் எடுத்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். கீழே இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எல்லாமே திசாபுத்தி எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த திசாபுத்தி நம்ம எழுதியிருக்கோம். A4 சைஸு 1736 பரிகாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இதுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கிது. நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே 2 நாளில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம். நம்ம நிறையா மக்களுக்கு ஜோதிடத்தை எளிமையாக சொல்லி கொடுக்குறோம். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். இது இல்லாமல் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம விஸ்வாமித்திர கோயில், காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போகிறோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா 1500 பதிவுகள் இருக்குது.
சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.